மோடி வராரு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, மோடி வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, மோடி வந்தா உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி செய்யறாங்கல்ல. ஏன்டா 10 வருஷமா மோடி தான் ஆட்சி செய்யறாரு. மோடியா வந்து இங்க வந்து தண்ணியில மலம் கலந்து கொடுத்தாரு, மோடியா வந்து நாங்குநேரி மாணவிக்கு வந்து மூத்திரம் பிடிச்சி கொடுத்தாங்க, மோடியா வந்து பட்டியல் மாணவனுக்கு ஒண்ணு குடிக்க வச்சாங்க. உன் ஆட்சி தான் நடந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வந்து செல்வ பிறந்தகை பதவிக்கு வந்தாருன்னா அவர் கஷ்டப்பட்டு வந்தாருன்னு சொல்லாம எல்லா செய்தி எப்படி திமுக பேசுனீங்க. தலித் வந்து விட்டார், தலித் வந்து விட்டார், தலித் எங்கடா வலிக்குது உனக்கு, எங்க நோகுதுன்னு கேட்கிற தலித் வந்தா. இது வந்து ஆதவ அர்ஜுனை வைத்து திமுக நகர்த்திய ஒரு ஸ்மார்ட் மூவ். எதுனாக்கா ஆதவ அர்ஜுனை அவர்களே அனுப்பி வைத்து விடுறாங்க. அனுப்பிச்சிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக செய்தி வருதுனாக்கா, நாளைக்கு எம்பி சீட்டை நின்று அவன் ஜெயிச்சிட்டார்னா ஆதவ அர்ஜுன் உங்கள் கட்சியை கைப்பற்றிடுவார், உங்கள் சமூகத்திற்கு நீங்கள் இவ்வளோ நாள் போராடி இந்த மக்கள் வந்து போராட்டிருக்க அந்த மக்களுக்கான இது கிடைக்காம போயிடும், கட்சி வேறு தளத்திற்கு மாறிடும்னு சொல்லி அப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணி 2 சீட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் திமுகவுடைய ரொம்ப ராஜதந்திரத்தை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஆஜவர்த்தனும் அவர்கிட்ட வந்து பணம் இருக்குது. ஸோ அந்த பணத்தை வைத்து அவர் கட்சி அவர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, ஒரு எம்பி ஆகிட்டார்னா அப்புறம் கட்சி அவர் கைக்கு போனதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த விசிக்காக இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை உடைச்சிட்டு அவர் வெளியில் வருவதற்கான எல்லா வழிவகையும் இருக்குது. இன்னொரு பக்கம் சபரீசனுடைய நண்பராக இருக்கிறதுனால, ஸோ இந்த கூட்டணி திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வரக்கூடிய நபராக இருக்கிறதுனால உங்கள் கட்சிக்கு ஒரு பேராபத்தாக இருக்கும். இன்றைக்கு அவர் நிற்க வேண்டாம், அதுக்காக தான் நாங்கள் பொது தொகுதி கொடுக்கல, 2 தொகுதி மட்டும் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லி அவரை ஒத்துக்க வச்சு இவங்க நினச்சதை செஞ்சுட்டாங்க திமுக. என்னது, திமுக கடைசி வரைக்கும் விசிகாவுக்கு பொது தொகுதி கொடுக்கக்கூடாது, நீங்கள் ஆதவ அர்ஜுனை கார்னர் பண்ணி அவரை காரணம் காட்டாமல் வெறும் 2 தொகுதி தான் கொடுப்போம், பொது தொகுதி கொடுக்க மாட்டோம்னா திருமாவளவன் கோஷ்டி வெளியில் போவாரா இல்லையா, போய் எடப்பாடி கூட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ அந்த வாய்ப்பை தவிர்க்கணும். 2வது விசிக வளர்ந்து விடக்கூடாது. ஏன் வளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, அண்ணன் வந்து 4 மாநிலத்தில் நிற்கிறதா சொல்லியிருக்காரு, விசிகா 4 மாநிலத்தில் நிற்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 மாநிலத்தை சேர்த்து ஒரு 10லேருந்து 15 எம்பி வந்துட்டாங்கன்னா அவருடைய பெரும்பான்மை எந்த அளவுக்கு வந்துடும் பாருங்க. ஸோ நாளைக்கு ஒரு மத்திய அரசு வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது இவர்கிட்ட வந்து ஆதரவு கேட்க முடியும், மத்திய அமைச்சர்களாக பொறுப்பு கொடுக்க முடியும். அப்போ விசிகா என்ற ஒரு கட்சி மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிடும். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக திமுக வந்து பிற கட்சிகளை வளர விடாமல் பார்த்துக்கொள்கிற ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா வளர்ந்துட்டா எப்படி நம்ம கட்சி வீழ்ந்துரும்ட்டு. அப்போ அதோடைய நீட்சியாக தான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா, இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்களே நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆதவ அர்ஜுன் வந்து 1 மாதம் தான் ஆச்சு, அவரே வருவாராமா, அவரே மாநாடுக்கு செலவு பண்ணுவாராமா, அதுக்கப்புறம் அவரே வந்து துணை பொதுச்செயலாளர் ஆக்குவாங்களாமா. இன்றைக்கி அவரை வச்சே வந்து ஒரு காரணம் சொல்லி கரெக்டாக கிளியராக இருக்கா நான் சொல்கிற விஷயம், கிளியராக முடிச்சு விட்டாங்களா? அப்போது இன்னும் சபரீசன் அனுப்புனதே இவருக்கு விசிகாவுக்கு போனால் உங்களுக்கு எளிமையாக சீட்டு கிடச்சிரும், அதனால் நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொன்னதே இதுக்காக தான், அனுப்புனதே அதுக்காக தான் அப்படின்னு கிடையாது. அவர் அனுப்பிச்சதே இந்த விஷயத்தை செய்யறதுக்காக தான். எதுக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் 1 மாதத்துக்கு முன்னாடி வராரு, எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்தார், உள்ளே வந்ததுக்கான வேலை என்னமோ செஞ்சார். ஸோ திரும்ப அவர் நம்புகிற மாதிரி ஒரு மாநாடு போட்டு காமிச்சார். திரும்ப அவர்கள் நம்பினார், இவர்கிட்ட வந்து பணம் பலம் இருக்குது, நம்ம இனிமேல் வந்து சொந்த சின்னத்தில் நிற்கலாம், நம்ம அவன் திமுகவை சார்ந்து இருக்க வேணான்னு ஒரு நம்பிக்கை வரும்பொழுது ஆதவ அர்ஜுன் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு செய்ய முடியுது, நாளைக்கு கட்சி கைப்பற்றிடுவான்ற மாதிரி சொல்லி திரும்ப அவன் காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக நினச்சது செஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் பொது தொகுதி கொடுக்கல, 2 சீட்டை கொடுத்து உன் தகுதி இவ்வளோதான்டா தமிழ்நாட்டில், என்னைக்குமோ நான் வளர வர மாட்டேன், நீ இவ்வளோதான், என் காலுக்கு கீழே தான்ற மாதிரியான விஷயத்த திட்டவட்டமாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 2வது, இன்றைக்கி வந்து ரைடு எதுக்குனாக்கா, அந்த பொது தொகுதி கொடுக்காமல் இருப்பதற்காக உங்களுக்கு என்ன வேணும், பல 100 கோடிகள் பேரம் பேசப்பட்டதாகவும் தகவல் சொல்கிறாங்க. அதை வந்து நாளைக்கு இப்போது நீங்கள் ஐடியோ யாரோ வந்து விசாரிக்கும் பொழுது உண்மை வெளியில் வரப்போது அதை விசாரித்து கொள்ளட்டும். இப்போ பல 100 கோடி வந்து கைமாறப்பட்டிருக்கு. அந்த பணத்தை வந்து கையாளக்கூடிய திறன் வந்து ஆதவ அர்ஜுன்ட்ட இருக்குது. ஏன்னா அவர் வந்து பல கோடியை வந்து கையாண்ட நபன்றதுனால அந்த பணம் அங்கே கொண்டு செல்லப்பட்டதாக தகவலின் அடிப்படையில் தான் நேற்று தான் சீட்டு கையெழுத்து போடுறாங்க. கரெக்டுங்களா? நேற்று கையெழுத்து போடுறாங்க, இன்னைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் வந்து இறங்குது இடி. எப்படி இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் பொறுத்து பாருங்கள், பணத்தை எப்படிலாம் பட்டுவாடை செய்கிறாங்க. என்னென்ன விஷயம், இன்றைக்கு திருச்சியில் வச்சு இப்போது சமயமாக கரெக்டாக வந்து நீங்கள் ரைடு வருது, ஒரு 3 மணி நேரத்துக்கு கூட ஆகல, திருச்சியில் வச்சு 40 கோடி பணத்தை பிடிக்கிறாங்க. ட்ரெயினில் ஒரு பெண் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, சென்னையிலேருந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ பணப்பட்டு வாடா யார் பணம் என்னன்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட பதில் கிடையாது, அதை இன்கம் டேக்ஸ்ட்டை ஒப்படைக்கிறாங்க. அது வந்து ஒருவேளை இந்த பணம் தானா அப்படின்ற விசாரணைக்கும் வரப்போகுது. அப்போது திமுக நினச்ச விஷயம் என்ன, கிளியராக வந்து என்றைக்குமே விசிக மேலே வந்துடக்கூடாது. அம்பேத்கரின் பிள்ளைகள் ஆளும் இடத்திற்கு வரவே கூடாது. அதை திமுகவை சார்ந்த பிள்ளைகள், அது பெரியாரின் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க தான் பெரியாரின் பிள்ளைகள் சொல்கிறாங்க. ஆனால் திமுகவின் பிள்ளைகள் கலைஞரும் உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப தெளிவாக வந்து அந்த விஷயத்தில் காய் நகர்த்தி கடைசி வரைக்கும் உன் இடம் இதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் நான் திருமாவளவன் மீண்டும் வந்து மோடி வராரு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, மோடி வந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, மோடி வந்தால் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி செய்கிறாங்கல்ல. ஏன்டா 10 வருஷமாக மோடி தான் ஆட்சி செய்கிறாரு. மோடியா வந்து இங்கே வந்து தண்ணியில் மலம் கலந்து கொடுத்தாரு, மோடியா வந்து நாங்குநேரி மாணவிக்கு வந்து மூத்திரம் பிடிச்சி கொடுத்தாங்க, மோடியா வந்து பட்டியல் மாணவனுக்கு ஒன்று குடிக்க வச்சாங்க. உன் ஆட்சி தான் நடந்துச்சு, உன் ஆட்சி தானே கள்ளச்சாராயம் மாறணும், உன் ஆட்சி தானே வியோக்குள்ள விட்டுறீங்க, உன் ஆட்சி தானே ராணுவ வீரர் விட்டுறீங்க, உன் ஆட்சி தானே கனிம வளம் திட்டுறீங்க, உன் ஆட்சி தானே பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட வைக்கிறீங்க. தொடர்ந்து தலித்தை நசுக்குவது யார், நீங்கள் தானே. ஏன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் வந்து செல்வ பிறந்தகை பதவிக்கு வந்தார்னா அவர் கஷ்டப்பட்டு வந்தார்னு சொல்லாமல் எல்லா செய்தி எப்படி திமுக பேசுனீங்க. தலித் வந்து விட்டார், தலித் வந்து விட்டார், தலித் எங்கடா வலிக்குது உனக்கு,
எங்கே நோகுதுன்னு கேட்குற தலித் வந்தா அவன் ரத்தம் கொடுத்தா உன் உடம்புல சேராதா? அவன் சோறு போட்டால் நீ சாப்பிட மாட்டியா? சாகு போல கிடைக்கும் போது தலித்து கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவியா? ஏன் தலித்துன்னு சொல்லி அவனுக்கு ஒரு முத்திரை குத்தி கடைசி வரைக்கும் ஒதுக்க பார்க்குறீங்க? ஒரு தலித்தை சார்ந்த நபர் மேலே வந்தால் உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதுன்னா நீங்கள் தான்டா நாண்டுகிட்டு சாகணும். அப்போ எவ்வளோ திட்டமிட்டு இந்த திமுக செய்கின்றது விஷயம் நீங்கள் பாருங்கள். அதைத்தான் இதை வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியிலே கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தலைவராக இருக்கிறார் அப்படின்றத ஒரு பெருமையா சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம்ல. ஏன் இப்போ ஸ்டாலின் என்ன சமூகங்க? ஸ்டாலின் என்ன சமூகம் சொல்லுங்க பெருமையா? ஒவ்வொரு தலைவரும் இந்த மாதிரி பதவி இருக்கும்போது இப்படி சமூகத்தை சொல்றீங்களா? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ கட்சிகள் இருக்கு. அந்த பொறுப்புக்கு வந்தோடனே இன்னார் ஆயிட்டான்னு என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? கமலஹாசன் இந்த மக்கள் நீதி மையத்துக்கு என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு பிராமணர் வந்துட்டான்னு சொன்னீங்களா? கேட்குறேன், சொல்லல. ஏன் அப்போ இவரை மட்டும் தலித் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா சாதியை வைத்து அரசியல் செய்வது, சாதியை வைத்து பிளவு ஏற்படுத்துவது, சாதியை வைத்து கலவரம் மூட்டுவது கலைஞர் கருணாநிதி அப்பாவே பேசியிருக்காருல. எவ்வளவோ உதாரணம் இருக்கு. அப்போ அது குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை நீங்க ஒடுக்கக்கூடிய வேலை செய்றீங்களா, சமூக நீதி சபப்பட்டில் இருக்கிறீங்களா? இந்த ஆட்சி முறை மாறணும்னு எவ்வளவு போறான்னாலும் மறுபடியும் திமுக போய் நீங்க அப்படியே மண்டிட்டு வெறும் 2 சீட்டு. அந்த நீங்க நல்லா கவனிங்க, விடுதலை சிறுத்தையில் ரொம்ப முக்கியமான நபர்கள்லாம் சொன்ன விஷயம் 3 சீட் கண்டிப்பா கிடைக்கணும். தீ குளிப்பெல்லாம் சொன்னாங்க, கேட்டுங்களா? இன்னைக்கு அவர்கள் தீ குளிச்சாங்களா? அமைதியாக டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், தலைமை வந்து கையெழுத்து போட்டு வந்துருச்சு, ஒன்றுமே அவங்களால செய்ய முடியல. இதுதான் யதார்த்தமான நிலவரம். காசை கொடுத்து வாய் அடைக்க வேண்டியது. கடைசி வரைக்கும் நான் விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேசின வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய ஒரு சில நபர்கள் சொல்வது, அண்ணா 2 சீட்டு எங்களுக்கு ஒதுக்கிருக்காங்களா, 2 தொகுதியில் நாங்கள் வேலை செய்வோம், மற்ற தொகுதியில் வேலை செய்கிறதா இல்லை. எங்களுக்கு வந்து திமுக எங்களை அழிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் தலைவருக்கு மட்டும் உண்மையாக இருப்போம், எங்கள் இதில் வேலை செய்வாங்க, எங்களுக்கு வேலை செய்கிறதா இல்லைன்னு தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் போராடி அவங்களோட உரிமையை பெற்றுக் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு வழி இருந்தும் போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது நம்ம ஒன்றுமே செய்யறது